ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிட்ட எஃப்எஃப் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஸு. நான் சொல்லியிருப்பேன் நேற்று சிஎஸ் போஸ்ட் பண்ணுவேன்ட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி சிஎஸ் தான் வந்துட்டா எங்கடா ஓடுதா டிமிட்ரி பாருங்கள், ஓடுறான் பாருங்கள் நம்மகிட்டருந்து. இப்போ மண்டேலே ஒன்று வைக்கேன் அலாக்கண்ண நான் கே என்ன நடப்பாவி ஒரு வாசிக்கில் போயிட்டேன். சரி போனால் போது, இதை வச்சு எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. உங்களை நான் என்ஜாய் பண்ண தான் நான் வீடியோ பண்ணுறேன். வாடா உனக்கா ஆந்தா ஒருத்தன் 110 வாங்கிட்டான். சும்மா இருக்கலாமல் குதிச்சான், ஒருத்தன் ஒன்று வாங்கிட்டான். சரி பரவாயில்ல தம்பி, ஐயோ பாவம் அடிச்சிட்டோம். பரவாயில்ல, நம்ம அடுத்த ரவுண்டு அடிக்க வழி பார்ப்போம். வாசிக்கில் எடுக்காங்கடா. அடிக்க முன்னாடி அடிச்சு போட்டியடா. இந்த இவன் வார்த்தை இந்த ஸ்பீடாக ஓடுற கேரக்டரை வச்சுட்டு 2 கில்லு எடுத்துகிட்டு போயிட்டான். சரி பரவாயில்ல, உள்ள 1v3 பண்ணிருக்கலாம். சரி போனால் போது பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ரவுண்டு அடித்தாச்சு, 2வது ரவுண்டு அடிக்க போகிறோம். இந்த ரவுண்டு என்ன வாங்கலாம்? தாம்சன் வாங்கிட்டு போகலாமா? A94 M4 எவனா ரொம்ப மிஸ் பண்ணுறான். எல்லாத்துக்கும் இந்த கருணாக்காரன் தான் காரணம். 1700 கொடுத்து வச்சுருக்கான். எப்படியோ 2 சிப்பு வேறு பண்ணி வச்சுருக்கான். அதனால் கருணாக்காரன் என்ன சொல்லணும்னு தெரில. பரவாயில்ல, நம்ம போகிறோம், டங்குன்னு அடிக்கிறோம், மேட்சை முடிக்கிறோம். இதான் இன்றைக்கி நம்மளோட டார்கெட். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? அழகாக பெர்மூடா கூப்பிட்டு போயிருக்கான். இந்த கல்வாரிக்கே கூப்பிட்டாங்க. நேற்று நம்ம கல்வாரியில் தான் ஃபுல் டே இருந்தோம். இன்றைக்கும் பாருங்கள் கல்வாரியில் தான் கொண்டு வந்து தள்ளுவேன். நான் என்ன செய்ய இந்த கருணாக்காரன்னு. பரவாயில்ல, நம்ம கல்வாரியில் ஏறி புஷ் பண்ணுறான். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? நான் பிஆர் நாளைக்கு புஷ் பண்ணுறேன். பிஆர் நாளைக்கு கன்ஃபார்ம் புஷ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தானே? நாளைக்கு வேறு ஒரு கேமும் போடலான்ருக்கேன். கேம் பிளேயும் நம்மளோட ஃப்ரீ ஃபயரில் உள்ள கேம் பிளே தான். அது ஒரு நீங்கள் நாளைக்கு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்களேன். நாளைக்கு போடுவேன் இந்த வீடியோ. எங்கடா எனிமி இருக்காங்களே? இங்கே எனிமி காமிக்குதானா கிட்ட? எவன்ட்டு அடிச்சுட்டு போகிறான். சப்போர்ட் வாடா, இங்கே இருங்க. இவன் அப்போனா வாசிக்கில் அடிக்க சப்போர்ட் வருவான், அப்போ அடிக்க மாட்டான். என்னடா செத்துட்டான், போட்டு தள்ளிட்டாங்க எங்கால. எங்கடா இனிமே அடப்பாவி 2 பேர் அடப்போ க்ளோவால் கை வைக்கவே அடிச்சிருவாங்களா தான் தெரியுமே நம்மளை தான். சரிடா இருங்கடா, நீ என்ன அப்போ 2 பேரும் அடிப்பட்டவங்க தான்டா. இருடா, அவனை அடுத்த ரவுண்டு அடிக்கிறேன்டா. ஒன் டேப்பே அவனை அடிக்கிறேன்டா கன்ஃபார்மாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவன் நம்மளை அடிச்சு எமௌண்ட் போட்டான்னு அப்போல எமௌண்ட் போடல சொல்லிட்டேன். பரவாயில்ல, இந்த ரவுண்டு அடிக்கிறோன்டா. இப்போ M4A1க்கும் A94க்கும் யுத்தம் நடக்க போகுது. இந்த இதில் M4A1 ஜெயிக்க போதா A94 ஜெயிக்க போகிறான் பார்க்குறோம். நம்ம அந்த சாவை போகிறான், அந்த செத்துட்டான். M4A1 தோற்று விட்டது, A94 ஜெயிச்சு விட்டது. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், A94 ஜெயிச்சுட்டு M4A1 தோத்துட்டு செத்து போச்சு M4A1. பரவாயில்ல, இப்போ போகிறோம், பங்கமாக மேட்ச் அடிக்கிறோம், முடிக்கிறோம். நம்ம லேட கூப்பிடும்போது ஒருத்தவங்களும் வரமாட்டாங்க. அவங்க லேட கூப்பிட்டா நம்ம போனோம். நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம், ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். யாரும் வரமாட்டாங்க. எனக்கு தேவையே இல்லையே எப்படி ஒன்றும். அவங்க கூப்பிட வரமாட்டேங்க. நான் என்ன பண்ண முடியும்? என் ஃப்ரெண்டு தான் அதுவும். பரவாயில்ல, நம்ம A94 வச்சு உங்களுக்காண்டி ஒரு ஹெட்ஷாட் அடிச்சு காமிக்கேன். வாங்க வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டாக ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு என்ன பண்ணலான்னா, நாளைக்கு ஃபுல்லாக கிளாக் டவரு பீக்கு எல்லாத்தையும் பெர்மூடாவில் சுற்ற போகிறோம் காரை வச்சு. அதான் நாளைக்குள்ள வீடியோ. எங்கடா ஏற முடியாத இடத்துல ஏறுதா இவன் வார்த்தை. அவன் எப்படி தான் ஏறி போனான்னு தெரில. நம்மளால் ஏறவே முடியலங்க. இருங்க, ஏறவே முடியல. பரவாயில்ல, நம்ம கீழே போய் அடிப்போம். கடைசி முயற்சி. இங்கே ஒரு எனிமி காமிக்குது. எங்கடா போனாவன்? எங்கடா எனிமி இப்போ தான் காமிச்சிது. ஒருத்தன் ஓடி வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கடா ஓரியான் போட்டு ஓடி வந்தானே, ஏதோ ஒன்று போட்டு வந்தான். இங்கே தான் அவன் காமிச்சிது. இவனை அடித்து ஒரு 1 டேப் அடிச்சு உங்களுக்கு ஒரு ஹெட்ஷாட் அடித்து எத்திடணும். ஒருத்தன் கீழே நிற்க, ஒருத்தன் நம்ம டீமேட் மேலே நிற்க. இங்கடா நிற்கான். டக்குன்னு வாடா, அவனை அடித்து முடிச்சுட்டு அந்த வாரம் பாருங்க, அந்த அவன் போகிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவனை அடிக்க அவன்கிட்ட ஹெட்ஷாட் அடிச்சிடும். அந்தா 209. டாய் நீ ஏன்டா உள்ளே வந்து அடி வாங்குத? இவனை முதல்ல போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருங்க, அவன் நம்மளை போட்டான். தாம்சன் வச்சுருக்கான். ஷார்ட்ரேஜ் வர்சஸ் லாங்கில் ரேஞ்சு அப்படி லேண்டமேன்ட்டு. பரவாயில்ல. இருறா, நீ அப்பளே என்ன அடிச்ச? அட்ரா தீமட்டு. இப்போ நீ அடிக்கலாம், நான் ஒன்று சாகணும். ஏதாவது ஒன்று டக்குன்னு செஞ்சு கொடு. சாவப்போறானா அடிக்க போகிறானா? அந்த சாவப்போறான்னு உறுதி ஆகிட்டு மேலே நின்றுட்டு அந்த பாடி விழுந்துட்டு பார்த்துக்கங்க. அடிச்சு எமௌண்ட் போட்டியாடே. இருறா, உனக்கு இன்றைக்கி அடித்து நான் ஒன்று எமௌண்ட் போடுறேன். என்ன அடித்து எமௌண்ட் போடல, அதனால் பிரச்சனை இல்லை. அவனை தானே அடித்தான். இருறா, MP40 எடுத்து வரேன்டா. M10 எட்டுறோம்டா. அப்போ பாடுறா, அவங்களுக்கு MP40 தான்டா பேசும் இன்றைக்கி. கோவத்துக்களை வேண்டாம், M10 வேண்டாம்னு நினைக்கிறேன். எடுத்துருவோமா? சரி எடுத்துருவோம். A94 ஒன்று வச்சுக்கிடுவோம். M10 போடுவோமா? என்ன செய்ய? தாம்சன் போட்டுக்கலாமா? பைசன் போட்டுக்கிடும். நம்ம அப்படின்னா தான் காலை வாங்க முடியும். பிரச்சனை இல்லை. இருங்கடா, என்ன சும்மா அடித்ததுக்கு பாடுறா. அடியை மட்டும் பாடுறா. கன்ஃபார்மாக உங்களை அடிப்பேன் பாடுறா. அப்போ
நீ ஓடினாலும் அடி தான், ஒளிஞ்சாலும் அடி தான். நீங்கள் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு அடி கன்ஃபார்மாக உண்டு. நீ எங்கே யாரென்னாலும் கூப்பிட்டு வந்தாலும் கன்ஃபார்மாக நீ உங்களுக்கு அடி உண்டு. எங்கடா நிற்கிங்க டே? இங்கே தான் எங்கேயோ காமிச்சது எனிமி, ஆனால் எங்கே நிற்காங்கன்னு தெரில. ஒரு நிமிஷம் பாயசத்துக்கு முன்னாடி அவங்க வந்துடுவானு, ஓடி வந்துடுவானு எனிமி வேறு. எங்கேயோ எனிமி காமிக்குது, எங்கேன்னு தெரியல. எங்கே நிற்காம்? அடப்பாவி பின்னாடி ஒளிஞ்சு நின்று அடிச்சிட்டிங்களாடா. டேய் முதுகில் குத்துனதுக்கு நீ அப்போ நீ தானே அடிச்சு அமௌண்ட் போட்ட. இருறா நானே ஒன்று கன்ஃபார்மாக ஹெட்ஷாட் அடிச்சே தருவேன்டா. M10 8 வந்து தான்டா உனக்கு பேசுவேன் இன்றைக்கி. பாடுறால ஒன்றும் M10 இல்லை MP40டா. பாப்பமாடா கோவத்தை கலப்பிட்டல. கன்ஃபார்மாக பாருல இன்றைக்கி உனக்கு வெறிகுண்டு அடிச்சே திரும்ப வரல. நீ பாரு அடிச்சு அமௌண்ட் போடல சுனில். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவன் அடித்ததுக்கு நம்ம அடித்து பங்கமாக மேட்சை முடிக்கும் கன்ஃபார்மாக. இந்த ரவுண்டு பாருங்கள் கன்ஃபார்மாக நான் அடித்தே தீருவேன். அவனை ரொம்ப இது மாதிரி பண்ணிட்டான், பெரியவன் எவ்வளோ கலெக்டர் மாதிரி பண்ணிட்டான். இப்போ அடியை மட்டும் பாருங்க நீங்கள், அவனுக்கு பெரிய கடவுள் நினைக்கிறேன். அவன் ஃப்ரீ ஃபயருக்கே காடு மாதிரி எமௌண்ட்டு போடலாம் பாட்டு. இப்போ அடியை மட்டும் கன்ஃபார்மாக பாருங்க. நீ அவனுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அவன் செத்தான் கையில் மாட்டானா அடித்து எமௌண்ட் போடணும். இன்றைக்கி தான் எனக்கு டார்கெட்டு. நீ செத்தாலும் பரவாயில்ல, இன்னும் 2 ரவுண்டில் 1 ரவுண்டாக அடிச்சுட்டு தான் சாகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் எனக்கு கொள்கையே எடுத்தாச்சு. வெறிகுண்டு அடிச்சே தீரணும் அவனை. அட பாவம் ஷார்ட் ரேஞ்ச் வாங்கலையே. சரி பரவாயில்ல, லாங் ரேஞ்ச் வாங்கலை, ஷார்ட் ரேஞ்ச் ஒன்று இருக்குது. இப்போ ஏறும்போது அடிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எவல்யூஷன் ஈவெண்ட் போய்கிட்டு இருக்குது. அதுவும் கன்ஃபார்மாக வாங்கணும். நான் என்னது வாங்கணும் நான் சொல்லிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்கேர் தான் ஆசைப்பட்டேன். ஸ்கேர் எடுக்கணும். எக்ஸாமேட் விழுந்துடக்கூடாது. நம்ம இன்னும் ஒரு 3 நாள் இல்லை 4 நாளில் ஸ்பின் பண்ணிடுவேன். மிஸ்ட்ரி ஷாப் எனக்கு பிடிக்கல இந்த தடவை ஈவெண்ட்டு. பிரச்சனை இல்லை, அது மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட்டு உங்களுக்கு வீடியோ கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணுவேன். இந்தா இங்கே ஒருத்தர் நிற்கான். டேய் அட பாவி, ஹெட்ஷாட் வாங்கி அந்த பவரை போட்டு போயிட்டான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட பாவி வேண்டா, வாசிக்கில் எடுக்கான். சரி போ பழச்சி போய் தொலை. வாசிக்கில் எடுக்கான். சரி பரவாயில்ல போடா. டேய் நீ தான்டா நான் அடித்த. இருறா உனக்கு வந்து பேசுகிறேன். இருறா மெடிக்கிட்டு சுற்றிட்டு வரேன்டா. உனக்கு மெடிக்கிட்டே உனக்கு தேவையில்லை. நான் இன்றைக்கி EP to HPயாக மாற்றி உன்னை வந்து அவன் பார்த்துக்கிட்டேன். இருறா எங்கள் டீம்மேட்டே அடிச்சியா வரேன். இப்போ அடியை மட்டும் பாருங்கள். இன்றைக்கி அவனை கன்ஃபார்மாக நீ அடிச்சே தீரணும் ஃப்ரெண்ட்ஸ். விட்டுறவே கூடாது இன்றைக்கி அவனை. அவன் பெரியவன், நம்மளை அடிச்சான்லாம். இன்றைக்கி பெரியோடு போய் அடிக்கணும். இன்றைக்கி ஹெட்ஷாட் அடிக்க மண்ணை அப்படி இவ்வளோ போகிறான் பாரு. இன்றைக்கி அடிக்கடியில் தலை சதற போகுது, அப்படி அடிக்கிறான் இன்றைக்கி. அவனை இன்றைக்கி கன்ஃபார்மாக அடிச்சே தீரலாம். அவன் பெரிய ஆள், என்ன அடிச்சான்லா இருல அவனை இது பண்ணிட்டு வரேன். நீ பண்ணதுக்கு உனக்கு மெடிக்கிட்டே சுத்தாமல் வந்து தானே ஒன்று அடிக்கணும். எங்கள் டீமேட்டே போட்டுடா. சாவு மண்டை சதறிட்டு போ வீட்டுக்கு போ. வீட்டில் போய் கம்முன்னு பாடு. நம்ம டீமேட்டை ரிவே பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதுதான் முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம AWM எடுத்து ப்ளே பண்ண போகிறோம். AWM எங்கே? AWM எடுத்தாச்சு. M10 இருக்குது. MP5 யாருக்காக கொடுத்துடலாம். வாங்கடா தம்பிகளா, எடுத்துகிட்டு போ. நம்மளோட AWM எடுத்தாச்சு. நான் ஸ்னைப்பர் நேரத்து கூட ஆடியிருப்பேன் ஃபஸ்ட் ரவுண்டே. நீங்கள் நான் ஸ்னைப்பர் ஆடுற மேட்ச்லாம் பாருங்கள். நான் இதுக்கு அடுத்த BR பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நான் ஒரே ஒரு ஸ்கேர் வீடியோ மட்டும் போட்டு நான் ஸ்னைப்பர் வீடியோ பண்ண போகிறேன். AWM வீடியோ பண்ண போகிறேன். இல்லை MA2B இந்த 2 ஸ்னைப்பரில் ஏதாவது ஸ்னைப்பர் வரும் கன்ஃபார்மாக. அந்த வீடியோ வரும் அப்கமிங்கில். நம்மளோட இது யூடியூப்பில் ஸ்னைப்பர் வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன். எனக்கு அதான் ஸ்னைப்பரில் ஆட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன ஒழுங்காக அடிக்கலாம், நம்மளும் அவங்க போட்டுருவாங்க. நம்ம அடித்தோன்னா அவன் செத்து போயிடும். ஒரு அடி அடித்தாலும் தான் இதில் நிற்கான். அவன் போட்டானா என்னன்னு தெரியலையே. அவன் போட்டான், நம்ம ஆள் போட்டான். சரி பரவாயில்ல, அவனை போட்டாங்க, என்ன செய்ய முடியாந்தா. டேய் இன்னும் வாட்டி அவன்கிட்ட போய் அடிங்கிற பற்றி கொஞ்சம் ஒரு நிமிஷம் லைட்டாக தலையை காமிச்சிருந்தா நான் ஒன்று கொடுத்துருப்பேன். 150 டேமேஜ் கொடுத்துருந்தா ஈஸியாக அடிச்சிருக்கலாம். பரவாயில்ல. இந்தா நம்மளை அடித்தவன் பாடியே கிடக்கான. பரவாயில்ல, டெட் பாடி விழுந்துட்டு நம்ம அடுத்த எனிமி. டே முன்னாடி எனிமிடா. இப்போ போகிறோம், நம்ம அடிக்க முன்னாடி அவங்க அடிச்சிட்டாலும் ஓகே தான். நம்ம அவங்கள்ட்ட பேசணும். அது மட்டும் இல்லை, நான் சொல்லிட்டேன். வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லணும் பாருங்கள். நான் ஒன்று மேட்சை முடிக்கல. அவன் முடித்த அளவுக்கு மேட்சை டக்குன்னு முடியும். அந்த அவங்க முடிச்சிட்டாங்க, நல்லபடியாக முடிஞ்சது மேட்ச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஸ்கேர் வச்சு உங்களுக்காண்டி BR ப்ளே பண்ணி தீருவேன்.